Oscar is always on right track. That is why Fast Track Taxi app உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு மதுரையில் ஒரு அசோசியேஷன் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 அசோசியேஷன்கள் சேர்ந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அசோசியேஷன் இருக்கு. இது சார்பாக வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூர் நாங்க போடுவோம். அந்த வகையில இந்த ஆண்டு ஜம்மு காஷ்மீரை தேர்ந்தெடுத்து நாங்க ஒரு 70 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காலையில கிளம்பி போயிருந்தோம். போய் 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று மதியானம், அதாவது நேற்று மதியானம் எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பகல்காம்ல என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டா 11:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸ்ரீநகர்ல இருந்து பகல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்டும், இந்த மினி சுவிட்சர்லாந்து சொல்ற பாயிண்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. எங்க கூட வந்த 20 பேர் மினி சுவிட்சர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 40 பேர் கொஞ்சம் ஏபிடி பேசினா இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாட்டை பார்த்து வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஏபிசிங்கிற முனையும் பார்க்க போனோம். பார்த்ததுல ஏஇசியும் பார்த்துட்டா அது நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்ல இப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட். அந்த இடத்த போய் பார்த்து திரும்பி வரும்போது எங்களுக்கு இந்த ஆர்கனைசர் போன் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆயிருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்க உடனே வேற எங்கேயுமே போக நேரடியா ஹோட்டலுக்கு வந்து லஞ்சுக்கு மாத்திரம் இங்க ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அந்த ஹோட்டலுக்கு அந்த ஆக்சிடென்ட் சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துடைய பேரு அந்த ஹோட்டலுக்கு பேரு. அதனால அந்த இடத்துல நடந்த உடனே எங்களுக்கு உடனே மிலிட்டரியும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. கோஆபரேட் பண்ணும்போது எங்கெல்ல வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவரை இமிடியேட்டா அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆர்மி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க நாங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி 40,000 கிலோமீட்டர் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. உண்மையில கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு உடனடியா ஆக்ஷன் எடுத்து அவருக்கு இது பண்ணிட்டாங்க, சென்று இருக்காங்க. அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. இது போக நேற்று நைட்டு நம்ம தமிழக முதல்வர் நம்மளுடைய தமிழக, அதாவது இந்தியாவில் இருக்கிற மாநிலங்கள் தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு ஐஏஎஸ் ஆபீசர் அனுப்பி விட்டு எங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பா கொடுத்துருக்காங்க. அவங்க போய் இன்னைக்கு எங்க பேஷண்ட பார்த்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டரா இருக்கக்கூடியவங்க எங்க பேஷண்ட போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரும் சொல்லியிருக்காங்க. நேற்று மத்தியானம் நாங்க இன்னைக்கு காலையில 11 மணிக்கு டெல்லி ஹெல்ப் லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு போன் பண்ணோம். போன் பண்ணதுல இருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 போன் பண்ணி எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியா இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிச்சுட்டு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி தொடங்கப்பட்டிருக்கிறோம். நல்லபடியா வந்துட்டேன். இப்ப நாங்க இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள் எல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக ஐஏஎஸ் ஆபீசர் எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நலமுடன் திருமணத்துக்கு அந்த மீனாட்சி தான் நாங்க காரணம் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு தமிழ்நாடு மோட்டார் பார்ட் டீலர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருந்தோம். போவேல ரொம்ப சந்தோஷமா தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுல இருந்து ரொம்ப பதஷ்டமா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்க சென்னையில வர முடியும் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி இப்ப எங்க மதுரைக்கும் டிராப் பண்ற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உண்மையில ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி. உங்களை மாதிரி 10 நன்றி. 60 பேர் பாதிக்கப்பட்டது. சாயந்தரம் 28 பேர் இறந்து போயிட்டாங்க. அது 40 பேர் போல. அதாவது அந்த இருந்த சூழ்நிலை கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தளத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மள நல்லா மதிக்கிறாங்க.
உண்மையிலே அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு, அங்க வந்து ஃபயரிங் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உணவு கூட சரியா சாப்பிட முடியல, ஹோட்டல் வச்சு அனுப்பிச்சாங்க. அதாவது 3 மணிக்கு வந்து அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சாங்க. நம்ம டிராவல் ஏஜென்ட் இன்ஃபார்ம் பண்ணாங்க. டிராவல் ஏஜென்ட் வந்து டிரைவர்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணனால டிரைவர்ஸ்லாம் வந்து பக்காவா எங்களை கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ இருந்தோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வந்து அவ்வளவு ஃபாஸ்டா ஜரூரா கொண்டு வந்து எங்க ஹோட்டல்ல இறக்கி விட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களை வேன்ல ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. காஷ்மீர் ஃபுல்லாவே மிலிட்டரி சிஆர்பி எல்லாருமே நல்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய மிலிட்டரி வண்டிகள் இருக்கு. அதிசயமா இருக்கு, அமைதியா இருந்துச்சு. 2 நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம். ஆனா 3வது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு. என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கரெக்டா 3 மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி இருந்திருப்போம். ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணோம். பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினை பொருள் மாதிரி இருந்ததை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷாப்பிங் போனோம். அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்படி டிலே ஆனதுனால நாங்க வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம கொஞ்சம் டிலே பண்ணோம். அந்த நேரத்துல வந்து திடீர்னு அப்படி இந்த மேல போக வேண்டிய இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸ்ல வந்து ஃபயரிங் ஷூட்டிங் நடந்திருக்குது, அது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தாங்க சிதம்பரம் சார்ல, அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும், நோ ஷாப்பிங், நோ அடுத்த ப்ரோக்ராம் கிடையாது. நம்ம டக்குன்னு அந்த பைசர்ங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து டயப் சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு எங்கேயுமே டிலே பண்ணாம நம்ம வந்து நேரம் நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. அங்க இருந்த டிரைவர்ஸ் 4 வேன் டிரைவர்ஸ் டக்குன்னு 1 by 1 எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடாம உடனே போய் வேன்ல ஏறுங்க, டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ் அப் பண்ணி வண்டியில ஏற்றி எங்கேயுமே டிலே பண்ணாம, அதுவும் ஒன்று மிலிட்டரி வேன் போய்கிட்டே இருக்கு, மேல சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப பயமா இருக்கு. அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியா கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க. நான் வந்து மதுரையில நர்சிங் சூப்பரண்டா வேலை பார்க்கிறேன். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஆர் ஆனந்தி நர்சஸ் எம்எஸ் பூவா இருக்கிறேன். காலையில இருந்து வரவேற்று தமிழ்நாடுல நான் திருச்செங்கோட்டில இருந்து போயிட்டு இருக்கேன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தி மதுரை 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 ஈரோடு திருச்செங்கோடு. டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு மதுரையில ஒரு அசோசியேஷன் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 அசோசியேஷன்கள் சேர்ந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அசோசியேஷன் இருக்கு. இது சார்பாக வந்து வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூர் வந்து நாங்க போடுவோம். அந்த வகையில இந்த ஆண்டு வந்து ஜம்மு காஷ்மீரை தேர்ந்தெடுத்து நாங்க வந்து ஒரு 70 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காலையில கிளம்பி போயிருந்தோம். போய் 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று மதியானம், அதாவது நேற்று மதியானம் வந்து எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பகல்காம்ல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டா 11:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸ்ரீநகர்ல இருந்து பகல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்டும் இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற சொல்ற பாயிண்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. எங்க கூட வந்த 20 பேர் வந்து மினி சுவிட்சர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 40 பேர் வந்து கொஞ்சம் ஏபிடி பர்சனா இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாட்டை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஏபிசிங்கிற முனையும் பார்க்க போனோம். பார்த்ததுல ஏயும் சியும் பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய
மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்ல இப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட். அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு இந்த ஆர்கனைசர் போன் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆயிருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால நீங்க உடனே வந்து வேற எங்கேயுமே போக நேரடியா ஹோட்டலுக்கு வந்து லஞ்சுக்கு மாத்திரம் இங்க ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அந்த ஹோட்டலுக்கு அந்த அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்துடைய பேரு அந்த ஹோட்டலுக்கு பேரு. அதனால அந்த இடத்துல நடந்தது. நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்டரியும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. கோஆபரேட் பண்ணும்போது எங்கெல்ல வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. இதை கேள்விப்பட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஹார்ட் அட்டாக் வந்த உடனே அவரை இமிடியேட்டா வந்து அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆர்மி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி 40,000 கிலோமீட்டர் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. உண்மையில கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியே ஆக்ஷன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, ஸ்டெண்ட் வச்சுட்டாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. இது போக நேற்று நைட் வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு பொறுப்பு IAS ஆபீசர் அனுப்பி விட்டு எங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பா கொடுத்துருக்காங்க. அவங்க போய் இன்னைக்கு எங்க பேஷண்ட பாத்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டரா இருக்கிறவங்க எங்க பேஷண்ட போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரும் சொல்லியிருக்காங்க. நேற்று மத்தியானம் நாங்க இன்னைக்கு காலையில 11 மணிக்கு டெல்லி ஹெல்ப் லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு போன் பண்ணோம். போன் பண்ணதுல இருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 போன் பண்ணி எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியா இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியா போய் சேர்ந்துட்டீங்களா அப்படின்னு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிச்சுட்டு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கு நன்றி தொடங்கப்பட்டிருக்கிறோம். நல்லபடியா வந்துட்டேன். இப்ப நாங்க இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள் எல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக IAS ஆபீசர் வந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நலமுடன் திரும்பினதுக்கு வந்து அந்த மீனாட்சி தான் நாங்க காரணம் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு தமிழக வந்திருக்கோம். மோட்டர் பார்க் டீலர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருந்தோம். போதையில ரொம்ப சந்தோஷமா தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுல இருந்து ரொம்ப பதஷ்டமா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்க சென்னையில வர முடியும் ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி இப்ப வந்து எங்க மதுரைக்கும் டிராப் பண்ற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உண்மையில ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி. உங்களை மாதிரி நன்றி. அது பேரு பாதிக்கப்பட்டது அதாவது சாயந்தரம் வந்து 28 பேர் இறந்து போயிட்டாங்க. அது 40 பேர் போல. அதாவது அந்த இருந்த சூழ்நிலை வந்து கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தளத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மள நல்லா மதிக்கிறாங்க. அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு. அங்க வந்து ஃபயரிங் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. உணவோட சரியா சாப்பிட முடியல, ஹோட்டல் வச்சு அடிச்சாங்க. அதாவது 3 மணிக்கு வந்து அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து எவ்வளவு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுனால நம்ம டிராவல் ஏஜென்ட் இன்ஃபார்ம் பண்ணாங்க. டிராவல் ஏஜென்ட் வந்து டிரைவர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணதுனால டிரைவர்ஸ்லாம் வந்து பக்காவா எங்களை கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ இருந்தோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வந்து அவ்வளவு ஃபாஸ்டா ஜரூரா கொண்டு வந்து எங்களை ஹோட்டல்ல இறக்கி விட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா எங்களை வேன்ல ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. காஷ்மீர் ஃபுல்லாவே மிலிட்டரி CRP எல்லாருமே நல்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய மிலிட்டரி வண்டிகள் இருக்கு. அதிசயமா இருக்கு, அமைதியா இருந்துச்சு. 2 நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம். ஆனா 3வது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு. என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு.
கரெக்டா 3 மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி இருந்திருக்கோம். ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணோம். பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினை பொருள் மாதிரி இருந்ததை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பா இருக்கு அப்படிங்கறதுனால அந்த ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேல நாங்க ஷாப்பிங் போனோம். அந்த ஷாப்பிங் போனதுனால அடுத்தடுத்த ப்ரோக்ராம் வந்து கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்படி டிலே ஆனதுனால நாங்க வந்து அந்த போக வேண்டிய இடத்துக்கு போக முடியாம கொஞ்சம் டிலே பண்ணோம். அந்த நேரத்துல வந்து திடீர்னு அப்படி இந்த மேல போக வேண்டிய இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற அந்த பிளேஸ்ல வந்து ஃபயரிங் ஷூட்டிங் நடந்திருக்குது. அது ஒரு மாதிரி பதட்டமா இருக்கு. அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எங்களுடைய சீனியர் ஒருத்தர் இருந்தாங்க சிதம்பரம் சாருங்க. அதனால நம்ம அந்த ப்ரோக்ராம் எல்லாம் கேன்சல் பண்ணிடணும். நோ ஷாப்பிங், நோ அடுத்த ப்ரோக்ராம் கிடையாது. நம்ம டக்குன்னு அந்த பைசர்ங்கிற ஒரு ஹோட்டல்ல வந்து டைப் சாப்பாட்டுக்கு வச்சிருந்தாங்க. அங்க போய் சாப்பிட்டுட்டு எங்கேயுமே டிலே பண்ணாம நம்ம வந்து நேரம் நம்ம ஹோட்டலுக்கு போயிருந்தாங்க. அங்க இருந்த டிரைவர்ஸ் 4 வேன் டிரைவர்ஸ் டக்குன்னு 1 by 1 எல்லாரும் சாப்பிட்டு சாப்பிடாம உடனே போய் வேன்ல ஏறுங்க, டிலே பண்ணாதீங்கன்னு எங்களை ரஷ் அப் பண்ணி வண்டியில ஏற்றி எங்கேயுமே டிலே பண்ணாம அது ஒன்று மிலிட்டரி வேன் போய்கிட்டே இருக்கு. மேல சுத்திக்கிட்டே இருக்கு. அப்ப பயமா இருக்கு. அந்த மிலிட்டரி ஹாஸ்பிட்டல் பக்கம் பாத்தீங்கன்னா பொதுமக்கள் எங்களை வந்து தமிழ்நாடு கவர்மெண்டோட இதோட நல்லபடியா கூட்டு வந்து சேர்த்துட்டாங்க. நான் வந்து மதுரையில நர்சிங் சூப்பரண்டா வேலை பார்க்கிறேன். மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில ஆர் ஆனந்தி நர்சஸ் MS2 இருக்கிறேன். காலையில இருந்து வரவேற்கிறதுக்கா தமிழ்நாட்டுல எவ்வளவு வந்திருக்காங்க? நான் திருச்செங்கோட்டுல இருந்து போயிட்டு இருக்கேன். என் பேர் கிருஷ்ணமூர்த்தி. சிதம்பரம் கிருஷ்ணமூர்த்தியில வந்து மதுரை 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 ஈரோடு திருச்செங்கோடு ஸ்பேர் பார்ட்ஸ் டீலர்ஸ் அசோசியேஷன் அப்படின்னு மதுரையில ஒரு அசோசியேஷன் இருக்கு. இதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 28 அசோசியேஷன்கள் சேர்ந்து தமிழ்நாடு ஆட்டோமொபைல் அண்ட் அலைடு இண்டஸ்ட்ரீஸ் ஒரு அசோசியேஷன் இருக்கு. இது சார்பாக வந்து வருஷம் ஒரு என்டர்டைன்மெண்ட் டூர் வந்து நாங்க போடுவோம். அந்த வகையில இந்த ஆண்டு வந்து ஜம்மு காஷ்மீரை தேர்ந்தெடுத்து நாங்க வந்து ஒரு 70 பேர் ஜம்மு காஷ்மீருக்கு 19ஆம் தேதி காலையில கிளம்பி போயிருந்தோம். போய் 2 நாள் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். நேற்று மதியானம், அதாவது நேற்று மதியானம் வந்து எங்களுடைய ஷெட்யூல் பிரகாரம் அந்த பகல்காம்ல வந்து என்னுடைய ப்ரோக்ராம் கரெக்டா 11:30 மணிக்கு போய் சேர்ந்துட்டோம். ஸ்ரீநகர்ல இருந்து பகல்காம்ல இருந்து ஏபிசின்னு ஒரு 3 பாயிண்டும் இந்த மினி சுவிட்சர்லாந்துங்கிற சொல்ற பாயிண்டும் பார்க்க வேண்டிய தருணம் எங்களுக்கு. எங்க கூட வந்த 20 பேர் வந்து மினி சுவிட்சர்லாந்து உடனே போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்க 40 பேர் வந்து கொஞ்சம் ஏபிடி பேர்சனா இருக்கிறதுனால முதல்ல அந்த ஏபிசிங்கிற பாட்டை பார்த்துட்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்றதுக்காக இந்த ஏபிசிங்கிற முனையும் பார்க்க போனோம். பார்த்ததுல ஏஇசியும் பார்த்துட்டா அது வந்து நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மேகமலை மாதிரி ஒரு ரிஸ்கான ரோட்ல இப்படி பண்ணி காமிக்கிறாங்க. அந்த பாயிண்ட் நல்லா பார்க்க வேண்டிய வியூ பாயிண்ட். அந்த இடத்த போய் பார்த்துட்டு திரும்பி வரும்போது எங்களுக்கு இந்த ஆர்கனைசர் போன் பண்ணாரு, இந்த மாதிரி ஒரு அட்டாக் ஆயிருக்கு, அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறதுனால இங்க உடனே வந்து வேற எங்கேயுமே போக நேரடியா ஹோட்டலுக்கு வந்து லஞ்சுக்கு மாத்திரம் இங்க ஹோட்டல் ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த ஹோட்டலுக்கு வர சொன்னாங்க. அந்த ஹோட்டலுக்கு அந்த ஆக்சிடென்ட் இது சூடு நடந்த துப்பாக்கி சூடு நடந்த இடத்தினுடைய பேரு அந்த ஹோட்டலுக்கு பேரு. அதனால அந்த இடத்துல நடந்தது. நடந்த உடனே எங்களுக்கு உடனே வந்து மிலிட்டரியும் நல்லா கோஆபரேட் பண்ணாங்க. கோஆபரேட் பண்ணும்போது எங்கெல்ல வந்த ஒரு நபருக்கு திடீரென்று ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. இதை கேள்விப்பட்டோன்னா ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு. ஹார்ட் அட்டாக் வந்தோடனே அவரை இமிடியேட்டா வந்து அந்த லோக்கல்ல இருக்க எங்களுடைய டிரைவர்ஸ், அந்த லோக்கல் டிரைவர்ஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணி இமிடியேட்டா எங்களோட ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. ஆர்மி ஒரு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவங்க அங்க பார்க்க முடியாதுன்னு சொல்லி 40 கிலோமீட்டர் இருக்க ஒரு ஆர்மி ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி விட்டாங்க. உண்மையில கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சேர்ந்து அவருக்கு வந்து உடனடியா ஆக்ஷன் எடுத்து அவருக்கு வந்து இது பண்ணிட்டாங்க, சென்று எடுத்தாங்க. அதெல்லாம் ஆரோக்கியமா இருக்காங்க. இது போக நேற்று நைட்டு வந்து நம்ம தமிழக முதல்வர் வந்து நம்மளுடைய தமிழக, அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் வந்து தமிழக முதல்வர் காஷ்மீருக்காக ஒரு குறிப்பு IAS ஆபீசர் அனுப்பி விட்டு
எங்களை எல்லாம் கவனிக்கக்கூடிய ஒரு பொறுப்பா கொடுத்துருந்துட்டாங்க. அவங்க போய் இன்னைக்கு எங்க பேஷண்ட்டை பார்த்துட்டாங்க. இந்த புதுக்கோட்டை கலெக்டரா இருக்கக்கூடியவங்க எங்க பேஷண்ட்டை போய் பார்த்து அவங்களுக்கு எல்லா உதவியும் பண்ணி தரணும்னு சொல்லியிருக்காங்க. நேற்று மத்தியானம் நாங்க இன்னைக்கு காலையில 11 மணிக்கு டெல்லி ஹெல்ப் லைன் தமிழ்நாடு இல்லத்துக்கு போன் பண்ணோம். போன் பண்ணதுல இருந்து இதுவரையும் கிட்டத்தட்ட ஒரு 100 போன் பண்ணி எங்க இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, சேஃப்டியா இருக்கீங்களா, போயிட்டீங்களா, நல்லபடியா போய் சேர்ந்துங்களா அப்படின்னு கான்டாக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. உண்மையிலே எங்களை ரொம்ப கவனிச்சுட்டு தமிழக முதல்வருக்கும் இந்த ஆட்சிக்கும் நன்றி கடமைப்பட்டிருக்கிறோம். நல்லபடியா வந்துட்டேன். இப்ப நாங்க இந்த மாதிரி போகணும், ஊருக்கு போகணும், பிள்ளைகள் எல்லாம் பதறுது அப்படின்னு சொல்லி சொன்னா உடனே எங்களுக்கு வேன்லாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் சார்பாக IAS ஆபீசர் வந்து எங்களை வரவேற்க வந்திருக்காங்க. உண்மையிலே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நலமுடன் திரும்பினதுக்கு வந்து அந்த மீனாட்சி தான் நாங்க காரணம் நினைக்கிறேன். உண்மையிலே இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணதுக்கு தமிழக எங்களுக்கு ரொம்ப நன்றி. வந்திருக்கோம். மோட்டார் பாட் டீலர்ஸ் அசோசியேஷன்ல இருந்து வந்திருந்தோம். போதையில ரொம்ப சந்தோஷமா தான் போனோம். இந்த செய்தி கேட்டதுல இருந்து ரொம்ப பதஷ்டமா இருந்துச்சு. ஆனா எங்களுக்கு வந்து ஹெல்ப் லைன்ல கான்டாக்ட் பண்ணிட்டு அவங்க ஃபுல் சப்போர்ட் எங்களுக்கு பண்ணி இங்க சென்னை வர முடிய ஃபுல்லா ஹெல்ப் பண்ணி இப்ப வந்து எங்க மதுரைக்கும் டிராப் பண்ற அளவுக்கு வேன்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நன்றி. உண்மையில ரொம்ப நன்றி. கடவுளுக்கு நன்றி. உங்களை மாதிரி 10 நன்றி. இல்ல 60 பேரு பாதிக்கப்பட்டது. சாயந்தரம் வந்து 28 பேர் இறந்து போயிட்டாங்க. அது 40 பேர் போல. அதாவது அந்த இருந்த சூழ்நிலை வந்து கண்ணால பார்த்து ஐயோ காஷ்மீர்னா இப்படிதான் இருக்கு, மக்கள் எல்லாம் எப்படி வாழ்றாங்களோ அப்படிங்கிறது எங்களுக்கு நிஜமாவே உயிர் பயம் வந்துச்சு. இந்த ஊர்ல எப்படிதான் வாழ்றாங்க, நம்ம தமிழ்நாட்டுல எல்லாம் இந்த பிரச்சனை இல்ல, நம்ம ஏதோ அமைதியா சந்தோஷமா நிம்மதியா இருக்கோம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு திருப்தி இருந்துச்சு. அங்க இருக்கிற சுற்றுலா தளத்துல இருக்கிற டிரைவர்கள் எல்லாருமே நல்லா ஹெல்ப் பண்றாங்க, நம்மள நல்லா மதிக்கிறாங்க. உண்மையிலே அந்த இடம் நல்ல இடம், அங்க இருக்க மக்கள்கள் நல்ல மக்கள் தான். ஆனா தகவல் தான் எங்களுக்கு வந்துச்சு. அங்க வந்து ஃபயரிங் நடந்திருக்குன்னு சொன்னாங்க. எங்களுக்கு உணவோட சரியா சாப்பிட முடியல. ஹோட்டல் வச்சு அடிச்சாங்க. அதாவது 3 மணிக்கு வந்து அந்த டிரைவர்ஸ்க்கு வந்து எப்போ இன்ஃபர்மேஷன் கிடைச்சாங்க. நம்ம டிராவல் ஏஜென்ட் இன்ஃபார்ம் பண்ணாங்க. டிராவல் ஏஜென்ட் வந்து டிரைவர்ஸ் இன்ஃபார்ம் பண்ணனால டிரைவர்ஸ்லாம் வந்து பக்காவா எங்களை கண்டுபிடிச்சு எங்கெங்கயோ இருந்தோம் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பாதுகாப்பா வந்து அவ்வளவு ஃபாஸ்டா ஜரூரா கொண்டு வந்து எங்களை ஹோட்டல்ல இறக்கி விட்டு சாப்பாடும் சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் எங்களை வேன்ல ஏற்றி ஊருக்கே அனுப்பிச்சு விட்டாங்க. காஷ்மீர் ஃபுல்லாவே மிலிட்டரி சிஆர்பி எல்லாருமே நல்ல ஒரு 10 அடி டிஸ்டன்ஸ்ல நிறைய பாதுகாப்பு இருக்கு, நிறைய மிலிட்டரி வண்டிகள் இருக்கு. அதிசயமா இருக்கு, அமைதியா இருந்துச்சு. 2 நாளா நல்லா ஜாலியா அமைதியா இருக்க இந்த ஊரு நினைச்சோம். ஆனா 3வது நாள் வந்து ஒரு எதிர்பாராத அசம்பாவிதம் நடந்த உடனே எங்க எல்லாருக்கும் அப்படியே உயிர் பயமே வந்துருச்சு. என்னடா நம்ம அமைதியா இருக்கு இந்த ஊர் அப்படின்னு நினைச்சோமே, இன்னைக்கு இப்படி நடந்து போச்சேன்னு ரொம்ப வேதனையா இருந்துச்சு. கரெக்டா 3 மணிக்கு நாங்க ஒரு அட்வான்ஸா நாங்க அந்த இடத்துக்கு போயிருந்தோம்னா நாங்க எல்லாருமே அதுல மாட்டி இருந்திருப்போம். ஆனா ஒரு ஆரோ வேலி அப்படிங்கிற இடம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த இடத்துல நாங்க வந்து பர்ச்சேசிங் பண்ணோம். பர்ச்சேசிங் பண்றதுக்கு நாங்க எல்லாருக்குமே நல்ல அந்த கைவினை பொருள் மாதிரி இருந்ததை வந்து பார்த்த உடனே எல்லாருக்கும் விலையும் சீப்பா இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு 1/2 மணி நேரம்